வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான பிளாக் டாலியா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே போலீஸ் யாரையோ கூட்டு வரதை நமக்கு காட்டுறாங்க. குற்றவாளியை தான் கூட்டு வந்திருக்காங்க போல. இது ஆனா பெண்ணான்னு கூட நமக்கு தெரியல. ஒரு டாக்டரை பார்க்க வைக்கிறதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க. குறிப்பா ஐஜி தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. இவங்க பார்க்க வந்திருக்க டாக்டரோட பேரு ஆதி அப்படின்றது. இவன் உண்மையிலேயே குற்றம் செஞ்சிருக்கானா இல்லையான்றது ஐஜிக்கு டவுட்டா இருக்கு. செக் பண்றதுக்காக தான் ஆதி கிட்ட கூட்டு வந்திருக்காங்க. ஆதி உடம்புல ஒரு ட்ரக்கை செலுத்துவாரு. அது மூலியமா அந்த குற்றவாளி ஆள் மனதுக்கு போயிடுவான். அவன் கிட்ட இருந்து உண்மையை வாங்குறது தான் இவரோட வேலையா இருக்கும். ஐஜி இருக்காரு பாத்தீங்களா, சீக்கிரமா இதை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு டாக்டர் ஆதி என்ன சொல்றாருன்னா, எடுத்தம் கௌத்தம் இந்த விஷயத்த பண்ண முடியாது. கேள்வி கேட்டா பதில்லாம் வராது, ஆமாவா இல்லையான்னு மட்டும் தான் வரும். அதுக்கேத்த கேள்வியை நம்ம தான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கணும். கேள்வியை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்களா, சீக்கிரமா ஃப்ரேம் பண்ணி தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஐஜியும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. என்னென்ன கேள்விலாம் கேட்கணுமோ அதெல்லாம் கேள்வியா மாத்தி தந்துடுறாரு. இப்ப ஆதி இருக்காரு பாத்தீங்களா, அந்த ப்ரொசீஜர்லாம் பண்றதுக்கு தயாராயிடுறாரு. அது ஆனா பெண்ணான்றதை நமக்கு கிளியரா காட்ட மாட்டாங்க. இப்ப ஆதி முதல்ல அந்த ப்ரொசீஜரை பத்திலாம் அந்த நபர்கிட்ட சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் சில விஷயங்களை பண்றாரு. இப்ப கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாரு. இங்க இருந்தே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் பேசுறது கேக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்க கிட்ட இருந்து பதில் வருது. இப்ப சில கேள்விகள் எல்லாம் இவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற சில பொண்ணுங்களை நமக்கு காட்டுறாங்க. ஜாலியா டான்ஸ்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ல இவங்க ஆடி முடிச்சிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க ஹாஸ்டல்ல இருப்பாங்க, அங்கதான் போயிட்டு இருக்காங்க. இல்ல லிண்டான்ற ஒரு பொண்ணு நிறைய குடிச்சிருக்கா போல, இஷ்டத்துக்கு உளறிக்கிட்டே இருக்கா. லிண்டா பிரச்சனை பண்ணாம அமைதியா வான்ற மாதிரி மத்த பொண்ணுங்களா சொல்றாங்க. எப்ப பாரு உன்னால பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, நான் தான் பிரச்சனை பண்றேனா, நீங்களாம் பிரச்சனை பண்றது இல்லையா அப்படின்ற மாதிரி லிண்டா கேட்டுட்டு இருக்காங்க. போதையில் தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரிலாம் இருக்கு. பக்கத்திலே ஒரு போலீஸ் இருக்காரு. அவரை சுத்தி போங்க, ஏன்னா இந்த வழியா போறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களும் சுத்தி போலாம் அப்படின்ற மாதிரி காரை திருப்பிடுறாங்க. வேற ஒரு பக்கமா கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த லிண்டா கலாட்டா பண்ணிக்கிட்டே வராங்கல்ல, இதனால காரை ஓட்டுற பொண்ணு திரும்பி திரும்பி அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பாக்குறதுனால எதிர வர ஒரு நபரை கவனிக்க மாட்டாங்க. தெரியாதனமா அவர் மேல இடிச்சிடுறாங்க. இடிச்சதுக்கு அப்புறம் தான் யார் மேலேயோ இடிச்சிட்டோன்றது தெரியுது. யார் மேல இடிச்சோன்றதை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த நபர் கீழே விழுந்து கிடக்கிறாரு. அவருக்கு உயிர் பயிற்சி அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ரொம்ப பதட்டப்பட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாது, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது எதிர ஒரு கார் வந்துட்டு இருக்கு. அந்த கார் இந்த பாடியை பார்த்தா பிரச்சனை ஆயிடும். பாடியை மறைச்ச மாதிரி இந்த காரை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க நிறுத்திடுறாங்க. அப்பதான் அந்த கார்ல இருக்கவங்க என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இறங்கி கேக்குறாங்க. எல்லாம் வயசானவங்களா தான் இருப்பாங்க. ஹெல்ப் வேணுமான்லாம் கேக்குறாங்க. இல்ல இல்ல நாங்களே பாத்துக்கிறோம், பாத்ரூம் போறதுக்காக தான் நிறுத்தணும், நாங்க கிளம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி அந்த பெரியவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. இப்ப பெரியவங்க பாத்துட்டாங்கல்ல, நாளைக்கு இந்த இடத்துல பாடி இருந்தா நம்ம மேலதான் சந்தேகம் வரும். இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு விவேக்கும் அலெக்ஸ்னு ஒருத்தரும் வராங்க. இந்த விவேக் தான் லிண்டாவோட பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு. நாங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம், ஃபைன் வேற போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் இவர்கிட்ட விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பாடியை மறைச்சு வச்சிருக்க விஷயத்த சொல்றாங்க. தெரியாதனமா தான் இடிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி விவேக் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. பாடியை மறைக்கணும், ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் விவேக்க பார்த்து கேக்குறாங்க. லிண்டா பிரச்சனையில மாட்டக்கூடாதுன்றதுக்காக அவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவர் ஒரு கார்ல வந்தாரு பாத்தீங்களா, அந்த கார் டிக்கில வேகமா பாடியை வைக்கிறாங்க. பாடியை இவங்க என்ன பண்ணாங்க நமக்கு காட்டல. இப்ப கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி இவங்க இருக்க ரூமை காட்டுறாங்க. அங்க இருக்க வேலைக்காரி இருக்காங்கல்ல, இதுங்க எப்ப போகுது எப்ப வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப லிண்டாவை நமக்கு காட்டுறாங்க. போன் எங்கன்னு தேடினா போன் காணாம போயிருக்கு. போன் எங்க போச்சுன்னே தெரியலன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. நேத்து தான் எங்கேயோ வெற்றிருக்கம் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த டீமுக்கு 8 மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க மாமாவை பொறுத்த வரைக்கும் லாயரா இருப்பாரு. அந்த பொண்ணு பேரு சமீரா அப்படின்றது. அந்த சமீரா இருக்கா பாத்தீங்களா, விவேக்கு கால் பண்ணி பேசுறா. லிண்டாவோட போனு காணாம போயிருக்கு, அந்த ஸ்பாட்ல எல்லாம் கொஞ்சம் தேடி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நீ பண்ண ஹெல்ப்புக்கு நான் 1.5 லட்சம் ரூபாய் அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விவேக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாருன்றது நமக்கு தெரியல. இங்க சமையல்காரரா ஒரு அண்ணன் இருப்பாரு. அவருமே சாப்பாடு ரெடின்ற மாதிரி இவங்களை வர வைக்கிறாரு. இவங்க எப்பவுமே அந்த அண்ணனை கிண்டல் பண்ணுவாங்க போல. இப்ப கூட அவரை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவருமே லைட்டா கோவப்பட்டு இவங்க எல்லாம் முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்க கேட்டை தாண்டி போலான்னு நினைக்கிறாங்க. கேட்ல வாட்ச்மேனா ஒரு நபர் இருக்காரு. அவருமே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவங்களை மடக்கின மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க நேத்து ரொம்ப லேட்டா வந்தீங்க, நான் தான் கஷ்டப்பட்டு சமாளிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
மாசத்துக்கு ஒரு வாட்டி காசு தரோம்ல, அப்புறம் என்ன சமாளி அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க எல்லாருமே பணக்கார பொண்ணுங்க போல, அதனால தான் இவ்வளவு ஆட்டிடியூடோட பேசுறாங்க. இவங்க கிளம்பும் போது அவருமே சைட் அடிக்கிற மாதிரி இவங்களை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க படிக்கிற காலேஜுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. காலேஜ்ல ஒரு ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு. இங்க ரவீந்திரன் ஒரு சார் இருப்பாரு. அவர் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காரு போல, அதுக்காக தான் பசங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற லிண்டாவும் போராட்டம் பண்றவங்க கூட சேர்ந்துடுறாங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ரவீந்திரன் கார்ல வராரு. கேஸ் போயிட்டு தான் இருக்கு, இன்னும் முடிவு வரல. அதனால தான் ரவீந்திரன் காலேஜுக்கு வராரு. இப்ப லிண்டா இருக்காங்கல்ல, அவரை பிளாக் பண்ணி பயங்கரமா திட்டுறாங்க. எப்படி உன்னால காலேஜுக்கு வர முடியுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவருமே பெருசா கண்டுக்க மாட்டாரு. ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணுங்க ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் விவேக் கிட்ட இருந்து கால் வருது. இவங்களோட காரு விவேக் வீட்டுல தான் இருக்கு போல, சீக்கிரமா காரை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப கார் எடுக்கிறதுக்காக விவேக்கோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா விவேக்கோட காரு ஒயிட் கலரு, இவங்களோட காரு ரெட் கலரு. அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. காருக்கு பின்னாடி பிளாக் டாலியான்ற மாதிரி எழுதி இருக்கு. இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி விவேக் சொல்றாரு. சரி நாங்க கார் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சில பொண்ணுங்க கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. முதல்ல அதை வாஷ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாஷ் பண்ற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. பிளாக் டாலியான்னு ஒருவேளை விவேக் தான் எழுதியிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பிளாக் டாலியானா என்னன்னு உங்களுக்கு தெரியும் போல, என்ன விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. விவேக் பண்ணிருக்க மாட்டான், விவேக்குக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இவங்க பேசிக்கிறாங்க. இப்ப விவேக்கும் லிண்டாவும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. விவேக்குக்கு லிண்டாவோட கேங் ஃப்ரெண்ட்ஸை சுத்தமா பிடிக்காது போல. நீ எதுக்காக அவங்க கூட எல்லாம் சேர்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. லிண்டா அதுக்கான காரணத்தை சொல்றாங்க. இவங்க எல்லாரோட பேரண்ட்ஸும் பெரிய பணக்காரங்க. ஆனா எல்லாருமே வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால தான் நாங்க இந்த மாதிரிலாம் மாறிட்டோம். நாங்க வெளியே தான் சந்தோஷமா இருக்கோம், ஆனா உள்ளுக்குள்ள சோகத்துல தான் இருக்கோம்னு ஃபீலிங்கா பேசுறாங்க. சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத, உன் போன் தொலைஞ்சிருச்சுல, இந்த போனை இதுக்கப்புறம் வச்சுக்கோன்ற மாதிரி போனை தந்துடுறாரு. லிண்டாவோட போனை காணாம போயிடுச்சுன்னு சொன்னா பாத்தீங்களா, மொத வாட்டி கால் பண்ணி பார்க்கும்போது சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கும். திரும்பி கால் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்க கால் பண்ணி பாக்குறாங்க. இந்த வாட்டி கால் போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் ஆர்வமா பக்கத்துல வந்துடுறாங்க. யாராவது எடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஆனா யாருமே போனை எடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்பாட்ல வேற விட்டுருக்கேன், யாராவது அதை பார்த்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் லிண்டா இந்த இடத்துல பயப்படுறாங்க. ரவீந்திரன் சார் கொஞ்ச நாள் இவங்க கிளாஸ்க்கு வந்திருக்க மாட்டாரு. இப்ப திரும்பி இவங்க கிளாஸ்க்கு வந்துடுறாரு. என்ன இவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. நான் வந்தது நிறைய பேருக்கு பிடிக்கலன்றது தெரியுது, விருப்பம் இல்லாதவங்க தாராளமா கிளாஸை விட்டு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு லிண்டா வந்துடுறாங்க. வந்த லிண்டா இருக்காங்கல்ல, இவர்கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தானே நீங்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசுவீங்கன்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. லிண்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, உங்க கிளாஸ்ல இருக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த ரவீந்திரன் சார் மேல செக்ஷுவல் சார்ஜஸ் இருக்கு, மத்தபடி அவர் தப்பு பண்ணாரா என்னன்றது நமக்கு தெரியாது. இப்ப அந்த சாரை பத்தி தான் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சிஐ இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வராரு. வாட்ச்மேன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாரு. நம்மள தேடி தான் வந்திருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயப்படுறாங்க. ஆனா சிஐ கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுறாரு. இவங்களும் வாட்ச்மேன் கிட்ட என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அந்த ப்ரொஃபஸரை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்தாரு அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்றாரு. ஓஹோ ரவீந்திரன் கேஸா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நமக்கு ஒரு சிஏ காமிச்சாங்கல்ல, அவரோட பேர் அன்வர் அப்படின்றது. இதுக்கப்புறம் அன்வர்னு சொல்றேன். இப்ப அன்வருக்கு ஒரு குளத்துல ஒரு கார் கிடைக்குது. விவேக்கோட காரை இவங்க தண்ணிக்குள்ள தான் போட்டிருக்காங்க போல. அதே மாதிரி இறந்து போன நபர் டிரைவிங் சீட்ல உட்காந்து இருக்க மாதிரி இவங்க பண்ணிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆகி கார் தண்ணிக்குள்ள விழுந்த மாதிரி தெரியல, இவரை சாவடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காரோட சேர்த்து தண்ணிக்குள்ள தள்ளியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அன்வர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த கார் விவேக் பேர்ல தானே இருக்கு, அதனால இவரும் விவேக்கோட வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விவேக் லைட்டா முழிக்கிறாரு. இது உங்களோட கார் தானே அப்படின்ற மாதிரி நம்பரை சொல்லி கேட்கறாரு. என் கார் தான் சார், ஆனா காணாம போயிருச்சு, நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் கம்ப்ளைண்ட் காப்பி எல்லாம் வாங்கி பார்த்துடுறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா கார் கிடைக்கும்ன்ற மாதிரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்கல்ல, ஆனா இவர் உடனே புது கார் வாங்கியிருக்காரு அப்படின்றது சிஐக்கு தெரிய வருது. என்ன அதுக்குள்ள புது கார் வாங்கிட்டீங்க, கார் கிடைக்கவே கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி கேட்கறாரு. சரி நான் வரேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இவங்க கார் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சிருப்பாங்க, உடனேவே போலீஸ்க்கு கிடைச்சிருது. அந்த கார் கிடைச்சதை பத்தி இவங்க எல்லாருமே கேங்கா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு விவேக் வந்துடுறாரு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், அவன் என்ன சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டுட்டு போறான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. கோவத்துல சில வார்த்தையை விட்டுறாரு. இது ஒரு பொண்ணுக்கு கோவத்தை வர வச்சிருது. அந்த பொண்ணு பேரு ஜாஸ்மின் அப்படின்றது. பதிலுக்கு இவரை இஷ்டத்துக்கு திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சிச்சுவேஷனை சமீரா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, என் மாமா லாயர்ன்றது உனக்கு தெரியும்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி விவேகம் இங்க இருந்து கிளம்புறாரு. என்னதான் இருந்தாலும் ஜாஸ்மின் நம்ம லவ்வர் அப்படி திட்டி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி லிண்டா யோசிக்கிறாங்க. ஜாஸ்மின்க்கும் தான் பண்ணது தப்புன்னு புரியுது. அவன் ஓவரா பேசிட்டான், அதனால தான் கோவத்துல நானும் பேசிட்டேன், மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா லிண்டா மன்னிக்க மாட்டேன்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. சரி எதுனாலும் அப்புறமா பேசிக்கலாம், இப்ப படுன்ற மாதிரி லிண்டா கிட்ட சொல்றாங்க. உங்க கூட சேர்ந்து என்னால படுக்க முடியாது, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஸ்டேஜ்ல போய்க்கோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க சோகமா வெளியே வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க. மறுநாள் காலையில பார்த்தா லிண்டா மாடியில இருந்து குதிச்ச மாதிரி இறந்து போயிருக்காங்க. இத பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே போலீஸ்க்கு தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, மாடியில லிண்டாவோட போன் இருக்கிறத பாக்குறாங்க. இந்த போன் போலீஸ் கண்ணில் பட வேணாம், ஆக்சிடென்ட் சம்பந்தமா விவேக் கிட்ட பேசியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அது கிடைக்கூடாதுன்றதுக்காக இந்த போனை இவங்க ஒளிச்சு வச்சிடுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு அன்வர் வந்துடுறாரு. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் செவத்து வழியா யாரோ மாடிக்கு ஏறி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஃபுட் பிரிண்ட் யாரோடதுன்றதை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அந்த ஃபுட் பிரிண்ட் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்க. இது சூசைட் இல்ல, கொலைன்ற மாதிரி அன்வரும் யோசிக்கிறாரு. இப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் கொலை நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க மாடியில இருந்து கீழே விழுந்திருக்காங்க. சோ கொலை பண்ணது அங்க இருக்க யாரா வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. வாட்ச்மேனே குக்கெல்லாம் இருந்திருப்பாங்க, அவங்களதான் அடிச்சு இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த பொண்ணுங்க கிட்டயும் பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அதுக்கு ஒருத்தர் அலோவ் பண்ண மாட்டாரு. சமீரான்னு ஒருத்தருக்கு மாமா இருக்கிற மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த மாமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய லாயரா இருப்பாரு. அப்படிலாம் விசாரிக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போடுறாரு. அந்த கேங்ல ஆதிரான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. லிண்டா இறந்து போனதை ஆதிராவால ஏத்துக்க முடியல, உடம்பு முடியாம போயிருது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. லிண்டா எப்படி இறந்திருப்பா, சூசைட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, அப்ப யார் கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்ப சமந்தான்ற ஒரு பொண்ணு மாடியில கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. சமந்தா தான் கத்துறா, எதுக்காக கத்துறான்ற மாதிரி வேகமா மாடிக்கு வந்துட்டு இருக்காங்க. சமந்தா எதையோ பார்த்து தான் கத்திட்டு இருக்காங்க. என்ன பார்த்து கத்துறான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை கவனிக்கிறாங்க. பிளாக் டாலியான்ற மாதிரி யாரோ எழுதியிருக்காங்க. கார்ல எழுதியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்க எழுதியிருக்காங்க. எழுதுனது யாருன்றது நமக்கு தெரியல. ஆனா இந்த காம்பவுண்ட் செவரை எகிரி குதிச்சு ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு. ஓடுறவர் வேற யாரும் கிடையாது, விவேக் தான். இப்ப விவேக் இருக்காரு பாத்தீங்களா, பைக் எடுத்துட்டு வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. மாமாவும் போலீஸ வரவிடக்கூடாதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. அதை மீறியும் போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த போலீஸ் இருக்காருல, யார் இதை பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. இவங்க எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அவ யாரையோ லவ் பண்றதா சொன்னாங்களே, யாரை லவ் பண்றா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. விவேக்னு ஒரு பையனை தான் லவ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்பதான் இவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இவருமே வேகமா ஒரு ஸ்பாட்டுக்கு கிளம்பி போறாரு. அந்த இடத்துல பார்த்தா விவேக் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போன மாதிரி கிடக்குறாரு. விவேக் நேத்து எழுதுல போல, எழுதின குற்றவாளியை விவேக் பார்த்திருக்காரு. அதனால தான் அந்த குற்றவாளி சாவடிச்சிருக்கான் போல. என்ன விஷயம்ன்றது நமக்கு டீட்டெயிலா தெரியல. இப்ப விவேக் வேற இறந்து போயிட்டான்ல, இவங்க எல்லாருமே இன்னும் பயப்படுறாங்க. விவேக்கை யாரு கொன்றுப்பா, கண்டிப்பா இது ஆக்சிடென்டா இருக்க வாய்ப்பு இல்ல, கொலையா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இன்னும் இவங்க லைட் ஆஃப் பண்ணாம இருக்காங்கல்ல, சீக்கிரமா லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்கன்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்றாரு. இவங்களுமே படுக்கிறதுக்காக நினைக்கிறாங்க. பார்த்தா லிண்டா கடைசியா வச்சிருந்த போன்ல ஒரு மெசேஜ் வருது. லிண்டா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் யூஸ் பண்ணாங்கல்ல, மிஸ் ஆச்சுல, அந்த நம்பர்ல இருந்து தான் மெசேஜ் வருது. சரி ஓபன் பண்ணி பாப்போன்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. who is next அப்படின்ற மாதிரி தான் வருது. இத பாக்குற இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்றாங்க. ஆனா யாருமே எதிர போன் எடுக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க கேங்ல ஆதிரான்னு ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொல்லியிருப்பேன். இப்ப ரவீந்திரன் சாரும் பார்த்து நலம் விசாரிக்கலான்ற மாதிரி வந்திருக்காரு. வந்தவர் லிண்டாவை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவ என்னெல்லாம் ஆடினா பாத்தியா, அநியாயத்துக்கு போய் சேர்ந்துட்டா, நீங்களும் கொஞ்சம் ஆடுறத குறைங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு. இதை கேட்கிற ஆதிராக்கும் இன்னொன்று ஃப்ரெண்டுக்கும் கோவம் வருது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இவருமே கோவமா கிளம்பிடுறாரு. லிண்டாவோட முதல் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்தது பாத்தீங்களா, அந்த லொகேஷனை ட்ரேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் நெட்வொர்க் கிட்ட கேட்டு பாக்குறாங்க. மேல் இடத்துல பேசிட்டு தான் சொல்ல முடியும்ன்ற மாதிரி அங்க இருக்க லேடி சொல்லிட்டாங்க. சரி நாங்க கிளம்புறோன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அன்வர் இருக்காரு பாத்தீங்களா, அன்யூனிஃபார்ம்ல கவனிக்கிறாரு. ஆதிரான்னு ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா சொன்னோம் பாத்தீங்களா, யாரோ ஒருத்தர் ஊசி போட்டுட்டு கிளம்புறாரு. அந்த ஊசியை போட்டதுக்கு அப்புறம் இவங்களோட உடம்பெல்லாம் முடியாத மாதிரி பண்ணுது. இவங்க பயங்கரமா கத்துறாங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஆதிரா இறந்து போயிடுறாங்க. சமீராவோட அங்கிளும் கால் பண்ணி சமீரா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. சமீரா மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்கிற ஒரு பொண்ணு மட்டும் அழவே ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா இவ தான் ஆதிராக்கு ரொம்ப க்ளோஸ். இவ பேர் அவந்திகா அப்படின்றது. இதை கவனிச்சிட்டு இருக்க மேடம் இருக்காங்கல்ல, நீ வேணா என் ரூம்க்கு வான்ற மாதிரி சமாதானம் பத்தி கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம போய் அவளை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட நினைக்கிறாங்க. அதுக்கு மேடம் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம ரூமுக்கு வரவே இல்லையன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. எங்கேயோ போயிருக்கா, நம்ம தேடணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்றாங்க. இப்ப எல்லாருமே ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி வந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. ஏன்னா அவந்திகா ஒரு இடத்துல தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்தடுத்து 3 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, இதனால எஸ்பியே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்களா என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. சார் ஒரு லாயர் பிரச்சனை பண்றாரு, அந்த பொண்ணுங்க கிட்ட விசாரிக்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் அன்வர் சொல்றாரு. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி எஸ்பி கிளம்பிடுறாரு. இப்ப அன்வர் சீனியர் இருக்கார்ல, சீக்கிரமா நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
அன்வரும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நைட் அவங்களோட வீட்டை காட்டுறாங்க. யாரோ ஜன்னல் வழியா எட்டி பாக்குற மாதிரி இந்த பொண்ணுங்களுக்கு தோணுது. இந்த பொண்ணுங்க சடனா கத்திடுறாங்க. புடிங்க புடிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. யாரோ தப்பிச்சு ஓடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. தப்பிச்சு ஓடுறது அன்வர் தான். இப்ப கேட்ல இருக்க செக்யூரிட்டி இருக்காரு பாத்தீங்களா, அன்வர் அந்த இடத்துல லாக் பண்ணிடுறாரு. அன்வர் கவனிக்க வந்தாரா எதுக்கு வந்தாருன்னு தெரியல. ஆனா இங்க இருக்கவங்க இருக்காங்கல்ல, அன்வரை லாக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி போலீஸ்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள எகிரி குதிச்சிருக்காருல, இது பெரிய இஷ்யூவா மாறிடுது. பொலிட்டீஷியன்லாம் பெரிய பிரச்சனை பண்றாங்க. அன்வரை விட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் டிஐஜி இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க பேரு டெய்சி அப்படின்றது. ஆட்கள் விட மாட்டேன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, யாரு தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன், போய் கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. இவங்க கோவமா பேசுறதுனால எல்லாருமே கொஞ்சம் பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அன்வர் அங்க இருந்து கூட்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் இது பெரிய இஷ்யூவா மாறுது. எல்லாருமே கலந்து பேசிட்டு இருக்காங்க. அன்வரே குற்றவாளியா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இதுக்கப்புறம் அன்வரை விசாரிக்க விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, நீங்க இந்த கேஸை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி டெய்சி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப டெய்சி அன்வர் கிட்ட பேசுறாங்க. நீங்க தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியுது, ஆனா எல்லாருமே உங்களை தான் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஒரு மாசம் சஸ்பென்ஷன்ல இருங்க அப்படின்ற மாதிரி சஸ்பென்ஷன் காப்பியை தந்துடுறாங்க. அவரும் வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப டெய்சி இந்த கேஸோட ஃபைல் எல்லாம் பாத்துடுறாங்க. பார்த்தவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு. அதை பத்திலாம் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா முதல்ல மாடியில இருந்து யாரோ தள்ளி விட்டுருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரகிள் நடந்த மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி தூக்குல ஒருத்தங்க தொங்கி இறந்து போனாங்க பாத்தீங்களா, அதுவும் திட்டமிட்ட கொலை தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஃபிங்கர் பிரிண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் தெளிவாவே பதிவாயிருக்காது. அவன் ரொம்ப கவனமா தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான். அதே மாதிரி 2 ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது. சோ 2 கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் டெய்சி கேட்டு வச்சுக்கிறாங்க. டெய்சி தனிப்பட்ட முறையில சில விசாரணை எல்லாம் பண்றாங்க. அது மூலியமா சில விஷயங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப திரும்பி இந்த பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. மாமா நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அவரை வாசல்லயே நிக்க வச்சிடுறாங்க. இந்த பொண்ணுங்க கேங்ல தானே ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டு இருக்காங்க. அது எப்படி சாதாரணமா நடக்கும்? உங்களுக்கு யாரு கூட பிரச்சனை இருந்தா தானே அந்த மாதிரி நடக்கும். உங்களுக்கு யாரு கூட பிரச்சனை ஏற்பட்டது, அதை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா இவங்க வாயை திறக்காம இருக்காங்க. இப்ப டெய்சி இருக்காங்கல்ல, அந்த அலெக்ஸை இழுத்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. விவேக்கோட ஃப்ரெண்டா அலெக்ஸ்னு ஒருத்தர ஸ்டார்டிங்ல காமிச்சாங்கல்ல, அவர் தான் இந்த இடத்துக்கு வராரு. அவர்கிட்ட நைட் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. எதுவுமே ஆவலன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க அலெக்ஸை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபைன் போட்டாங்கன்ற மாதிரி விவேக் சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு நைட்டு ஃபைன் போட்டிருக்காங்க. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி கார் மிஸ்ஸிங்னு விவேக் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப அலெக்ஸ் பயப்படுறான். உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருக்க குளத்துல பாடியை தூக்கி போட்டு போயிடலான்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த சமீரா இருக்காங்கல்ல, காரை விட்டு இறங்காம காரை திரும்பி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணவங்க அங்க இருக்க மரத்துல முன்னாடி பின்னாடின்னு இடிச்சிடுறாங்க. இதை பாக்குற விவேகம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த காரோட இவரை போட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் கார் போயிடுமே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கான காசை நான் தந்துடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. 1.5 லட்சம் ரூபாய் தந்ததா சொன்னாங்கல்ல, இதுக்காக தான் தந்திருப்பாங்க. இப்படிதான் காரோட பாடியை போட்டிருப்பாங்க. அன்னைக்கு ஃபைன் ஆன விஷயத்தை எல்லாருமே மறந்து போயிருப்பாங்க. இதை வச்சு டெய்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க ஒருத்தரை சாவடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த நபரை பொறுத்த வரைக்கும் சொந்தம்னு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. பாடி இன்னமும் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். இவங்க ஆக்சிடென்ட்ல ஒரு நபரை சாவடிச்சாங்கல்ல, அந்த நபருக்கு வேண்டியவன் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சாவடிச்சதை பார்த்து கோவப்பட்டிருப்பான், உங்க ஒவ்வொருத்தரா சாவடிச்சிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏன் கஸ்டடியில நீங்க இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா மாமா ஏத்துக்க மாட்டாரு. எப்படி பசங்களை பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், என் வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப இவரோட வீட்டுல தான் பசங்களை வச்சிருக்காரு. கேட்ல இருக்க செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஒருத்தன் உள்ள வரக்கூடாது, அந்த மாதிரி பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்றாரு. என்ன மீறி யாருமே உள்ள வர முடியாது அப்படின்ற மாதிரி மாமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த கேங்ல ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா தண்ணியை சூடு பண்றதுக்கு ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த டிவைஸ்ல ஷாக் அடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. யாரோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்கன்றது மாமாக்கு தெரியுது. யாரோட வேலையா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மாமா இந்த இடத்துல யோசிக்கிறாரு. டெய்சியை பொறுத்த வரைக்கும் டிஐஜியா இருப்பாங்க. இவங்க கண்டுபிடிச்சிருக்க விஷயத்தை பத்திலாம் ஐஜி கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அந்த குற்றவாளியா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஐஜி கேக்குறாரு. கூடிய சீக்கிரத்துல நான் கண்டுபிடிச்சிருவேன் சார், சீக்கிரமாவே இந்த கேஸை முடிக்கிறேன்னு சொல்றாங்க. சமீராவும் நடக்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காங்க. கடைசி நிமிஷத்துல தான் எதிர வர லாரியை கவனிப்பாங்க. கண்ட்ரோல் இல்லாம காரை திருப்புறாங்க. அதனால பக்கத்துல இருக்க ஒரு மரத்துல போய் இடிச்சிடுறாங்க. லைட்டா இவங்களுக்கு காயெல்லாம் பட்டுது. இவங்களும் பொறுமையா நிமிர்ந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அன்வர் இருக்காரு. அவரை பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவர் ஹெல்ப் ஏதாவது வேணுமான்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, வேகமா காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க காரையே அன்வரும் பார்த்துட்டு இருக்காரு. நடந்த விஷயத்தை பத்திலாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.
எனக்கு அந்த அன்வர் மேல டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அன்வர் மேல டவுட் வர காரணம் இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு அன்னைக்கு திருட்டுத்தனமா வந்தார்ல, நம்மள ஏதாவது பண்றதுக்காக கூட அவர் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மாமா வீட்டுல சேஃபா இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனா இப்பயும் மாடியில இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக மேல வராங்க. அவன் திரும்பி எதையோ எழுதி வச்சிருக்கான். இத பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஷாக் ஆயிடுறாங்க. இல்ல ஜெசின்ற ஒரு பொண்ணு மட்டும் விரக்தி ஆயிடுறாங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சிட்டு இருக்கிறதுக்கு நானே ஒரேடியா செத்துற போறேன் அப்படின்ற மாதிரி கத்திய வச்சு அறுத்துக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஜெசி கையில இருந்து கத்திய வாங்கிடுறாங்க. இந்த வாட்டி என்ன எழுதியிருக்கானா, இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சீக்கிரமே உங்க கதையை முடிப்பன்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்கான். இவங்க இருக்காங்கல்ல, நம்ம போலீஸை வர வச்சிடலான்ற மாதிரி டெய்ஸிக்கு கால் பண்ணிடுறாங்க. காலையில டெய்ஸியும் அங்க எழுதி இருக்கிறதெல்லாம் படிக்கிறாங்க. உங்க மாமா அப்படி பாதுகாப்பு தந்துருவேன், இப்படி பாதுகாப்பு தந்துருவேன்னு சொன்னாரு, இதுதான் அவர் தந்த பாதுகாப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. மாமா வெளியே போயிருக்காரு போல, அதனாலதான் இது நடந்திருக்கு. நீங்க பாதுகாப்பு கொடுப்பேன்னா சொன்னீங்கல்ல, நீங்களே சாவடிச்சிருவீங்க போல, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க, என் சைட்லயும் நான் கொஞ்சம் ஆளுங்களை வெளியே நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த டெய்ஸி சொல்லிட்டு போறாங்க. இப்ப சமீராக்கு மாமா மேலேயே லைட்டா டவுட் வந்துருது. சொத்துக்காக நம்மளை கொல்றதுக்கு நினைக்கிறாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப டெய்ஸியை தான் இவங்க முழுசா நம்புறாங்க. இப்ப டெய்ஸியை தனிப்பட்ட முறையில பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. மொத வாட்டி போனை எடுத்து வச்சாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. அதுல எங்களுக்கு சில மெசேஜ் எல்லாம் கில்லர் அனுப்புனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ரவீந்திரன் சார் மேல டவுட் இருக்கு. அவர் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் தெனாவட்டா பேசினார் பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி டெய்ஸி சொல்றாங்க. இப்ப டெய்ஸியும் ரவீந்திரனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பொண்ணுங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஒரு பொண்ணு குற்றச்சாட்டு வச்சிட்டான்றதுக்காக இந்த பொண்ணுங்களா என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி சின்ன பொண்ணுங்க தெரியாம பேசுறாங்க, நானும் விட்டுருவேன், பெருசா அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லிண்டா மாடியில இருந்து விழுந்து இறந்தாங்க பாத்தீங்களா, அந்த டைம் நீங்க எங்க இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவரும் யோசிக்கிறாரு, ஒவ்வொரு விஷயமா சொல்றாரு. பீச்சில் வாக்கிங் பண்ண, ஏடிஎம்ல காசு எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏடிஎம்ல காசு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரிலாக்ஸா வாக்கிங் பண்ணிருக்கீங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்றாரு. ஏடிஎம் ஃபுட்டேஜ் கொஞ்சம் பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. ஏடிஎம்ல இவர் காசு எடுக்கும் போது ரொம்ப பதட்டமா இருக்காரு, வேர்வெல்லாம் பயங்கரமா வருது. ரிலாக்ஸா நடந்த உங்களுக்கு எப்படி சார் வேர்வை வரும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. உங்களை மட்டும் இல்ல, எல்லாரையும் சந்தேகப்படுறதுதான் எங்களோட வேலை அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இவங்க வெளியே வந்துடுறாங்க. இந்த ஆள் மேல எனக்கு டவுட் இருக்கு, அதனால ஒரு கண்ணை வைங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அசிஸ்டன்ட்ங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. டெய்ஸி கேஸ பத்தியே யோசிச்சுக்கிட்டு டெஸ்க்லயே படுத்து தூங்கிடுறாங்க. ஒர்க்கர் பொண்ணு இருக்கால, சாப்பிட வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறா. இவங்களும் சாப்பிடுறதுக்கு போறாங்க. இந்த டைம் அன்வர் இருக்காரு பாத்தீங்களா, திருட்டுத்தனமா இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. இவங்க சிஸ்டத்தெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்ப சிஸ்டத்துல இருக்க சில டேட்டாவெல்லாம் காப்பி பண்ணிட்டு இருக்காரு. யாரோ உள்ள பூந்த மாதிரி உங்களுக்கு தோணுது. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக இந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர சவுண்ட் அன்வருக்கு கேக்குது. அவங்க வரதுக்குள்ளேயே இங்க இருந்து கிளம்பிடுறது. என்ன சிஸ்டம் ஆன்ல இருக்கு, யாரோ டேட்டாவை டிரான்ஸ்பர் பண்ண மாதிரி இருக்கேன்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரவீந்திரன் யார்கிட்டயோ பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல. என் வீட்டு வாசல்ல போலீஸுங்க இருக்காங்க, என்னாலையும் வர முடியாது, நீயும் அதே மாதிரி வராத, நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணு, அதுவே போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா யார்கிட்ட பேசுறாருன்னு தெளிவா காட்டல. இப்ப அன்வரை நமக்கு காட்டுறாங்க. ஒரு கார்ல போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஜீப்ல வர யாரோ இவர் மேல இடிக்கிறாங்க. யாரு என்னன்னு இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இவருமே ஜீப்பு கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஆனா ஜீப்பு விடவே மாட்டேங்குது. திரும்ப திரும்ப இவரோட காரை இடிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட கார் இருக்கு பாத்தீங்களா, கண்ட்ரோல் இல்லாம ஒரு இடத்துல கவுந்து விழுந்துருது. ஆனா இவருக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கும், இறந்து போயிருக்க மாட்டாரு. அந்த காரை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. சமீராவை பொறுத்த வரைக்கும் பெங்களூர்ல ஒரு பிளாட் சொந்தமா இருக்கும். அந்த பிளாட்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சமீரா உடனே போய் அந்த இடத்துல ஒரு சைனை போடணும், அப்பதான் பிளாட் கிடைக்கும். இல்லனா பிளாட் கிடைக்கிறதுல ஏதாவது சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மாமா ஒரு லெட்டர் மூலியமா படிச்சு சொல்றாரு. இப்ப சமீராவை எப்படி அனுப்புறது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. சரிமா நீ போக வேணான்ற மாதிரிலாம் மாமா சொல்றாரு. இல்ல மாமா, சொத்து கையை விட்டு போயிடும், நான் போறேன்ற மாதிரி சமீராவும் இந்த இடத்துல சொல்றாங்க. சமீராக்கு ஜெசின்ற பொண்ணு க்ளோஸ், என் கூட டச்லயே இருன்ற மாதிரி சொல்றாங்க. சமீராவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப சமீரா பஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது நம்மள ஃபாலோ பண்றாங்களான்னு பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு வழியா காலையில இவங்களுமே அந்த பிளாட்டுக்கு வந்துடுறாங்க. கையெழுத்து போட வேண்டிய இடத்துல கையெழுத்து போட்டுறாங்க. பிளாட்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப பிளாட்டுக்குள்ள சவுண்ட் கேக்குது. இவங்க லைட்டா பயப்படுறாங்க. ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ அட்டாக் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா சட்டுன்னு தள்ளி விட்டு வேகமா அங்கிருந்து ஓடுறாங்க. அப்படி ஓடும் போதே ஜெசிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. ஜெசி நான் உடனே அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி டெய்ஸி கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாங்க. சமீரா அட்டாக் பண்ணவனோட கையை பிடிச்சு பார்த்திருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். எனக்கு அன்வர் மேலதான் டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்ற மாதிரி டெய்ஸி இதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறாங்க. அந்த அன்வருக்கும் இவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அன்வர் உண்மையில யாருன்ற மாதிரிலாம் இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமீரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே ஒரு சைடு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சமீரா கிட்ட பேசிக்கிட்டு ஆப்போசிட் சைடு வந்துட்டு இருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. எல்லாருக்குமே பயங்கரமா காயம் பட்டது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அன்வர் வந்துடுறாரு. டாக்டர் கெட்டப்ல தான் வந்திருக்காரு. இவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு போல. இப்ப இவங்க கிட்ட பேசுற மாதிரி பக்கத்துல வந்துடுறாரு. ஒரு பொண்ணு அன்வரை பார்த்தோன்னா ஷாக் ஆகி கத்திடுறாங்க. அன்வரும் பயந்து வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. அன்வர் தான் வந்திருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியுது. அன்வரை பிடிக்கிறதுக்காக துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அன்வர் விஷயத்துல கவனமா இருங்கன்னு ஏற்கனவே டீம் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கே வர வச்சிட்டாங்கல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு அவன் வர அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி டெய்ஸி பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்ப சமீரா டெய்ஸியை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கா. அப்பதான் கில்லர் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த பகுதிக்கு நீ மட்டும் தனியா வான்ற மாதிரி தான் மெசேஜ் வருது. டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அன்வரை தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதனால டெய்ஸி என்ன சொல்றாங்கன்னா, அவன் சொல்ற இடத்துக்கு நீ போ, ஏன்னா போலீஸுங்க வந்தா டவுட் ஆயிடும். நீ போ, உன்னை ஃபாலோ பண்ணி நான் பின்னாடியே வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அவனை பிடிச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. அவன் சொன்னான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு போட்டுக்குள்ளதான் சமீரா வந்திருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அன்வர் காயப்பட்ட மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு. அன்வர் இருக்கார்ல, உனக்கு பின்னாடி இருக்கவங்க கிட்ட கவனமா இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா கிரேட் காலி மாதிரி ஒருத்தன் போட்டை ஓட்டிட்டு இருக்கான். அவனை பாக்குற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க லாக் பண்ணிருக்க இடத்த உடைச்சிட்டு இருக்கான். உள்ள வரும்போது இவங்க வேற இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சு இவன் துரத்திட்டு இருக்கான். டெய்ஸி இருக்காங்கல்ல, இந்த பெரிய போட்டை பிடிக்கிறதுக்காக சின்ன போட்ல வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இந்த கிரேட் காலி இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிடறான். இவங்க இறந்து போன மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் டெய்ஸி சின்ன போட்டு மூலியமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க இவனை பாக்குறாங்க. இவன் யாருன்னு டெய்ஸிக்கு தெரியும் போல. சட்டுன்னு கன்னை வச்சு ஷூட் பண்ணி இவனை காலி பண்ணிடுறாங்க. இந்த ஹைட்டா இருக்கவன் தேடப்படுற தீவிரவாதியா இருப்பான். அதனாலதான் இவங்க பார்த்தோன்னே ஷூட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா யார்கிட்டயும் ஆதி டெஸ்ட் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, டெய்ஸி கிட்ட தான் செக் பண்ணிருக்காரு அப்படின்றது இப்பதான் தெரியுது. இவ்வளவு நேரம் நமக்கு காமிச்சாங்கல்ல, அதெல்லாம் டெய்ஸி போலீஸ் கிட்ட சொன்ன ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஆனா போலீஸுக்கு அதுல நம்பிக்கை இல்ல. அதனால தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி ஆதி கிட்ட கூட்டு வந்திருப்பாங்க. டெஸ்ட் ரிசல்ட் வேற மாதிரி வந்திருக்குன்ற மாதிரி ஆதி சொல்றாரு. அது என்னன்றதை இப்பதான் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சமீரா அந்த போட்டுக்கு வந்ததை காட்டுறாங்க. அங்க அன்வரை பார்த்து பயந்துருப்பாங்க. அன்வர் இருக்கார்ல, உன் பின்னாடி பாரு, பின்னாடிதான் ஆபத்து இருக்குன்ற மாதிரி அன்வர் சொல்லியிருப்பாரு. இவங்க பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும் போது அந்த இடத்துல டெய்ஸி தான் நின்னுட்டு இருப்பாங்க. ஆனா டெய்ஸியும் திரும்பி பாக்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும் போது கிரேட் காலி தான் அங்க நின்னுட்டு இருப்பான். அந்த கிரேட் காலி இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கிற மாதிரி வரான். டெய்ஸி இருக்காங்கல்ல, காப்பாத்தி கூட்டு போற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. சீக்கிரம் இந்த பகுதிக்கு வாங்க, தேடப்படுற டெரரிஸ்ட் இங்கதான் இருக்கான்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆட்களும் சரின்ற மாதிரிலாம் எதிர் சைடுல ஏத்துக்கிறாங்க. இப்ப டெய்ஸி சமீராவை சேஃபா தான் மறைய வச்சிருக்காங்க. பிளாக் டாலியான்னு எழுதி வச்சதா சொன்னீங்கல்ல, பிளாக் டாலியானா என்னன்னு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு சமீரா தெரியாதுன்ற மாதிரி சொல்றா. பொய் சொல்லாத, உனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பதான் டெய்ஸியோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா மாறுது. பிளாக் டாலியா உனக்கு தெரியாது, பிளாக் டாலியா உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கழுத்தை நெரிக்கிறாங்க. சமீராவும் தெரியும்ன்ற மாதிரி சொல்றா. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா பிளாக் டாலியான்றது ஒரு பொண்ணோட பேரா தான் இருக்கும். இவங்க காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது அந்த பொண்ணை பயங்கரமா ராகிங் பண்ணிருப்பாங்க. அந்த டைம் லிண்டா இருக்காங்கல்ல, ரோஹித்னு ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ரோஹித் டாலியாவை பைக்ல கூட்டு போயிருப்பாரு. இது தெரிஞ்சோன்னா பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. இதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. அவளை எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளாக் டாலியாவை தொடர்ச்சியா இவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டாலியா இருக்காங்கல்ல, என் அக்கா போலீஸ், நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீ யார்கிட்ட வேணா சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க தெனாவட்டா பேசி அனுப்பி வச்சிருப்பாங்க. சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி லைட்டா பயம் வந்திருக்கும். அவ பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இங்க இருக்க செக்யூரிட்டிக்கும் நிறைய காசு கொடுத்து கையில போட்டு வச்சிருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி கிட்ட முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரு வேணான்னு சொல்றாரு. இவங்க ரொம்ப கேட்கறதுனால முத்தம் கொடுக்குற மாதிரி பண்றாரு. அதை இவங்க வெளியே இருந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் இந்த காலேஜ் முழுக்க பரப்பி விட்டுருப்பாங்க. அக்கா தகவல் கேள்விப்பட்டு தங்கச்சி கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா போன்ல இவங்க தான் பேசுவாங்க. காலேஜ் முழுக்க இந்த விஷயம் பரவிருச்சு, எல்லாருமே உங்க தங்கச்சியை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த டைம் டெய்ஸி தான் அக்கான்றதுல இவங்களுக்கு சுத்தமா தெரியாது. காலையில டாலியா கண்முழிக்கும் போதுதான் நியூஸ் பரவி இருக்கிறது தெரிய வருது. தாங்கிக்க முடியாம என்ன பண்றாங்கன்னா தூக்குல தொங்கிடுறாங்க. செக்யூரிட்டி அந்த மாதிரி பண்ணார்ல, அதுக்கு நிறைய காசு வாங்கியிருப்பாரு. அந்த செக்யூரிட்டி கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இந்த அக்கா யோசிச்சிருப்பாங்க. இவங்க போட்ட பிளானை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா ஒருத்தர் வண்டியை திருப்பி விட்டாரு பாத்தீங்களா, அவர் போலீஸ் கிடையாது, கிரேட் காலி தான் திருப்பி விட்டுருப்பாரு. இவங்க வண்டியை திருப்பிட்டு போனாங்கல்ல, அப்ப அந்த செக்யூரிட்டியோட பாடியை இவர் தான் சட்டுன்னு குறுக்க போட்டிருப்பாரு. சோ இவங்க ஆக்சிடென்ட் பண்ணிலாம் சாவடிக்கல, இவங்க ஏற்கனவே செக்யூரிட்டியை சாவடிச்சு தான் தூக்கி போட்டிருப்பாங்க. விவேக்க கொல்றது இவங்க பிளானே கிடையாது. ஆனா இவங்க எழுதின விஷயத்த விவேக்க பாத்துருவாரு. அவன் உயிரோட இருந்தா பிரச்சனைன்ற மாதிரி விவேக்கோட கதையை முடிச்சிருப்பாங்க. இப்போ உன் கதையை முடிக்கிறன்ற மாதிரி சமீராவை இந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்றாங்க.
இவன் டெரரிஸ்ட்னு தெரிஞ்ச இவ்வளவு நாள் இவனோட ஹெல்ப்பை இவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப வேலை முடிஞ்சிருச்சுல, இவன் உயிரோட இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, இவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கண்ணால ஷூட் பண்ணி கதையை முடிச்சிருப்பாங்க. ஆதி மயக்க மருந்து எல்லாம் தந்தாரு பாத்தீங்களா, அதுலதான் இவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா கோர்ட்ல இது செல்லாது. ஏன்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் தான் தேவை. ஆதாரம் இவங்களுக்கு எதிராக எதுவுமே இருக்காது. ஏன்னா இவங்க போலீஸ்ல ரொம்ப சாமர்த்தியமா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. நீங்க கோர்ட்ல இருந்து தப்பிக்க முடியும், ஆனா உங்க மனசாட்சி கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா, நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா படிச்சவங்களா இருப்பாங்க. இதனால டெய்ஸி இருக்காங்கல்ல, நம்மளே உண்மையை ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் தான் இந்த கொலையை பண்ணன்ற மாதிரி போலீஸுங்க கிட்ட ஏத்துக்கிறாங்க. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, அரெஸ்ட் பண்ணி உங்களை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் மீதி சில பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுங்களோட போட்டோவை காமிக்கிறாங்க. தொடரும் அப்படின்ற மாதிரி போட்டு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. அன்வர் கெட்டவர்லாம் கிடையாது, நல்லவரா தான் இருப்பாரு. இவங்க தான் இந்த கொலையை பண்றாங்கன்ற மாதிரி அன்வருக்கு டவுட் வந்திருக்கும். இவங்களை செக் பண்றதுக்காக தான் சிஸ்டத்துல இருக்க டேட்டாவெல்லாம் காப்பி பண்ணிருப்பாரு. அதனால தான் அன்வரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருப்பாங்க. நம்மளை குழப்பறதுக்காக தான் சில சீனெல்லாம் அப்படி வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரவீந்திரன் சார் போன்ல யார்கிட்ட அப்படி பேசினாரு அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா ஒரு ஸ்டூடெண்ட் கூட அவர் அஃபேர்ல இருக்காரு போல. அந்த ஸ்டூடெண்ட் பொண்ணுகிட்ட தான் அவர் பேசியிருப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.